ಕಾಲ್ ತುಳಿತದ ಬಗ್ಗೆ ನಟ ವಿಜಯ್ ಮೊದಲ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಿಡಿಯೋ ಹೇಳಿಕೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಟ ವಿಜಯ್. ಕಾಲ್ ತುಳಿತದ ಘಟನೆಯಿಂದ ಮನಸ್ಸಿಗೆ ತುಂಬಾ ನೋವಾಗಿದೆ. ನೋಡಿ, ಘಟನೆಯಾಗಿ 3-4 ದಿನ ಆದರೂ ಕೂಡ ವಿಜಯ್ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಆಕ್ರೋಶ ಕೂಡ ವ್ಯಕ್ತವಾಗ್ತಾ ಇತ್ತು. ಅವತ್ತು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗದೆ ಡೈರೆಕ್ಟ್ ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗಿದ್ರು ವಿಜಯ್ ಅವರು. 41 ಜನ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ರು. ಆದರೆ ಅವತ್ತು ಟ್ವೀಟ್ ಮಾಡಿದ್ರಷ್ಟೇ, ಪರಿಹಾರ ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ರು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಡೈರೆಕ್ಟ್ ಮಾತಾಡಿರಲಿಲ್ಲ. ಈಗ ಒಂದು ವಿಡಿಯೋ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕಾಲ್ ತುಳಿತದ ಬಗ್ಗೆ ಬೇಸರ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ ಟಿವಿಕೆ ಮುಖ್ಯಸ್ಥ ಹಾಗೂ ನಟ. ಬಹಳ ನೋವಾಗಿದೆ ನನಗೆ ಅನ್ನುವಂತಹ ವಿಚಾರವನ್ನು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ. ಯಾಕೆಂದರೆ ಅವತ್ತು ಕರೂರಿನಲ್ಲಿ ಆದಂಥ ಆ ಕಾಲ್ ತುಳಿತದ ದುರಂತ ಏನಿತ್ತು, ಅದಾದ ಮೇಲೆ ಏನಾಯಿತು, ಎಷ್ಟು ಜನ ಏನು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿಲ್ಲ, ಗಾಯಾಳುಗಳನ್ನು ವಿಚಾರಿಸಿಲ್ಲ. DMK ಪಕ್ಷದವರು ಬರ್ತಾರೆ, ಬೇರೆ ಬೇರೆ ಪಕ್ಷದವರು ಹೋಗ್ತಾರೆ. ಆದರೆ ವಿಜಯ್ ಅವರೇ ಅವತ್ತಲ್ಲಿರಲಿಲ್ಲ ಅಂಥೇಳಿ ಇದು ಸಹಜವಾಗಿ ರಾಜಕೀಯ ಒಂದು ಸ್ವರೂಪವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ತು. ಹಾಗಾಗಿ ಈಗ ವಿಜಯ್ ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ಆರೋಪಗಳನ್ನು ಕೂಡ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾನು ತುಂಬ ನೋವಿನಲ್ಲಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮೇಲೆ ಅಂದರೆ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಅವತ್ತು ಬಂದಿದ್ದರು ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. வலி மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ಶೀಘ್ರವೇ ಎಲ್ಲ ಸತ್ಯ ಹೊರಬರಲಿದೆ ಅಂತ ವಿಜಯ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರನ್ನ ಬಂಧಿಸಿದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಹಾನಿ ಮಾಡಬೇಡಿ. ನನ್ನ ವಿರುದ್ಧ ಬೇಕಾದರೆ ಯಾವುದೇ ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ನನ್ನ ಪಕ್ಷದ ಕಚೇರಿಗೆ ಬಂದರೂ ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಅಂದರೆ ಬಂದು ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ, ನಮ್ಮ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಹಾನಿಯನ್ನು ಮಾಡಬೇಡಿ. ನೀವು ಬೇಕಾದರೆ ನಮ್ಮ ಕಚೇರಿಗೆ ಬನ್ನಿ, ನನ್ನ ಮೇಲೆ ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಶೀಘ್ರವೇ ಎಲ್ಲ ಸತ್ಯ ಹೊರಬರುತ್ತೆ ಅಂಥೇಳಿ ವಿಜಯ್ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಇದರಿಂದ ರಾಜಕೀಯ ಪಿತೂರಿದೆ ಅನ್ನುವಂಥ ಆರೋಪವನ್ನು ಕೂಡ ಅವರ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರು ಮಾಡಿದರು, ಅವರು ಮಾಡಿದರು. ಇದರ ಹಿಂದೆ ರಾಜಕೀಯ ಷಡ್ಯಂತ್ರ ಇದೆ. ವಿಜಯ್ ಅವರ ಪಕ್ಷದ ಏಳಿಗೆಯನ್ನು ಸಹಿಸಲಾಗದೆ, ಅವರ ವೈಯಕ್ತಿಕ ಏಳಿಗೆಯನ್ನು ಸಹಿಸಲಾಗದೆ ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮತ್ತೆಲ್ಲಿ TVK ಪಕ್ಷ
ಸೆಡ್ ಹೊಡೆದ್ಬಿಡುತ್ತು ಅನ್ನುವಂಥ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಬೇಕು ಅಂತಾನೆ ಈ ರೀತಿ ಮಾಡಿಸಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥ ಆರೋಪ ಕೇಳಿಬಂದಿತ್ತು. எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல்